ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எல்லா இல்லத்தரசிகளுக்கும் ரொம்ப பயனுள்ள வீட்டு குறிப்பு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பொதுவாக எல்லார் வீட்லேயும் ரொம்ப அதிக தொந்தரவு கொடுக்கக்கூடிய எலி, பல்லி, கரப்பாம்பூச்சி இவையெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி விரட்டணுன்றது டிப்ஸும், அது மட்டும் இல்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய பூண்டெல்லாம் உரிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி உரிச்சு பாருங்கள். ஈஸியாக உரிச்சிடலாம். ஸோ எப்பவுமே பூண்டெல்லாம் உரிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக பூண்டெல்லாம் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இதில் லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப சூடாலாம் ஊற்றிடக்கூடாது. லைட்டாக வெது வெதுப்பாக இருந்தால் போதும். ஸோ இது ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் அழகாக நீங்கள் எடுத்து உரிச்சிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு உரிக்க வரும். இப்போ பாருங்கள், இந்த பூண்டை உரிக்கிறேன். ஜஸ்ட் லைட்டு இந்த மாதிரி இதனால் நம்மளுக்கு அந்த விரலில் பார்த்திங்கன்னா எரிச்சலுமே இருக்காது. ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா நம்ம பூண்டெல்லாம் உரிக்கும்போது அந்த நகங்கள் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். பாருங்கள், அழகாக நம்ம எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இந்த டிப்ஸு பிடிச்சினாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம டைமை மிச்சப்படுத்துறது இல்லாமல் நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய இந்த கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே வாடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். ஸோ எப்பவுமே கொத்தமல்லியெல்லாம் இந்த மாதிரி வாங்கிட்டு வரீங்கன்னா மொத்தமாக நம்ம பண்டலாகவும் வைக்கக்கூடாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஈரப்பதம் இருக்கனால ஒரு மாதிரி அழுகிரும். அதே போல் கீழே இருக்க காம்புமே நம்ம எடுத்துகிட்டு தனித்தனியாக நம்ம கீரை உருவி எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரியும் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலுமே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதுமே நம்ம சமையலுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கொத்தமல்லியை தனியாக எடுத்துக்குங்க. ஸோ ஒவ்வொரு கொத்தமல்லியும் தனித்தனியாக எடுத்துகிட்டு கீழே மட்டும் கொஞ்சம் கனமாக இருந்துச்சுன்னா காம்பு கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் நியூஸ் பேப்பரோ இல்லைனா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரோ லைட்டாக நம்ம வேணுன்ற அளவு கொத்தமல்லியை இந்த மாதிரி வச்சுட்டு சுருட்டி சுருட்டி அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது கொத்தமல்லிக்கு மட்டும் இல்லை, புதினா இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் செய்யலாம். ஸோ கருவேப்பிலையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே கருவேப்பிலை உருவினதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அடுத்த டிப்ஸ் பாருங்கள். எல்லா இல்லத்தரசிகளுக்கும் ரொம்ப பயனுள்ள டிப்ஸு. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ஸோ நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய இந்த பெப்பர் டப்பா, இந்த பெப்பர் டப்பா நம்ம பெப்பர்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பெப்பர் தூள் வாங்குவோம்ல, ஸோ அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதுக்குள்ளே கொஞ்சமாக கோதுமை மாவை நிரப்பி வச்சுக்கோங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் பூரி, சப்பாத்தி ஸோ இதுமாரிலாம் திரட்டும் போது மாவு கைகளால் எடுத்து போடுறத விட இந்த மாதிரி நம்ம அந்த பெப்பர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா வேணும்ன அளவு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம திரட்டும் போது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கக்கூடிய கோதுமை வேஸ்ட் ஆகிடுச்சுனாலும் நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கைப்படாமல் பாக்ஸை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அடுத்த டைம் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பாருங்கள். நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் எண்ணெய் சிந்திட்டாலும் சரி, இல்லை அந்த கேஸ் அடுப்புக்கு மேலே எண்ணெய் சிந்திட்டாலும் சரி, ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும். அந்த மாதிரி சமயங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய ஃபேஸ் பவுடர், எக்ஸ்பீரியான ஃபேஸ் பவுடர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். ஃபேஸ் பவுடர் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த எண்ணெய் ஊற்றிருக்கக்கூடிய அந்த பிளேஸில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த இடத்துல எண்ணெய் ஊற்றின அடையாளமே தெரியாது. இதனால் நம்மளுக்கு வேலையுமே மிச்சம். இதனால் நம்ம எண்ணெய் ஊற்றின இடத்துல துணி வச்சு தொடச்சாலும் துணியுமே அப்போது வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் அரிசி கலக்கக்கூடிய தண்ணி, இந்த தண்ணியை வச்சு பல டிப்ஸை நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய ஒரு சில காய்கறிகள் கட் பண்ண உடனே ஒரு மாதிரி கருப்பாயிரும். நீங்கள் என்ன தான் தண்ணியில் போட்டு வச்சாலும் சரி, நார்மல் தண்ணியில் கருப்பாக தான் எடுத்தோன்னே டக்குன்னு. அதேமாரி குழம்புல போட்டாலும் சரி கலர் மாறிடும். எப்பவுமே காயெல்லாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய், வாழைக்காய் ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஒரு மாதிரி கருப்பாயிரும். ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் இந்த மாதிரி அரிசி கலக்கின தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பாருங்கள். நம்ம காலையில் டைமில் அர்ஜென்ட்டாக சமைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி சமயங்களில் இந்த நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றக்கூடிய இந்த இட்லி சட்டுன்னு எடுக்கும்போது ஒரு மாதிரி ஒட்டிக்கும். ஸோ ஒரு சில டைமில் துணியெல்லாம் இல்லை நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் போடுறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே இட்லி வெந்ததுக்கப்புறம் அதை டேப்லேயோ இல்லைனா தண்ணியை பேக் சைடு நீங்கள் லைட்டாக தெளிச்சதுக்கப்புறம் இட்லி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக ஒட்டாமல் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எலி, பல்லி, கரப்பான்பூச்சி இதையெல்லாம் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக வந்து எப்படி விரட்டணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். ரொம்பவும் எனக்கு பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்குது. அதனால தான் உங்களுக்குமே ஷேர் பண்ணேன். ஸோ அதுக்காக ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக வெல்லம் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்குங்க. நீங்கள் தட்டி எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி துருவி எடுத்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. இந்த பேக்கிங் சோடா வந்து எப்பொழுதுமே வந்து இந்த பல்லி, எலி, கரப்பான்பூச்சி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே போனதுமே ஒரு வித வயித்தெரிச்சலை உண்டாக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் அந்த துருவின வெல்லத்தை கூட ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இது 2மே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் பல்லி, கரப்பான்பூச்சி எல்லாம் இருக்கோ ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நான் சொல்கிற மாதிரி ஓரங்களில் அதாவது முக்கியமாக எந்தெந்த பகுதியில் இருக்குமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கனாவே போதும். சூப்பராக வந்து பல்லி, கரப்பான்பூச்சி எல்லாம் வராது. அதே போல் எலிக்குமே வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம 2மே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது கூட வந்து கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துக்குங்க. எப்பவுமே வந்து வெல்லம், நெய் இந்த ஸ்மெல்லாம் வந்து எலிக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே வந்து நம்ம பவுடர் வைக்க முடியாது. இது கூட ஜஸ்ட்டு ஒரு நெய்யும் இல்லைனா வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அதிகமாக நெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக நீங்கள் ஊற்றினா போதும். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு லட்டு மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி எலி எங்கெல்லாம் வருமோ அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வித வயிற்றெரிச்சல் உண்டாக்கும், வெளியே ஓடிடும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வெல்லமும் பேக்கிங் சோடாவும் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அதை வந்து மெயின் பார்த்திங்கன்னா கிச்சனோட அதாவது நம்ம சமைக்கக்கூடிய அந்த கேஸ் அடுப்புக்கு பேக் சைடு தான் நம்ம மெயின் வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக சமைக்கும் போது அதில் இருக்க அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து அந்த கேஸ் அடுப்பை சுற்றி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அதனுடைய ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓரப்பகுதியில் அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி, பருப்பு எல்லாம் வச்சுருப்போம்ல ஸோ அந்த இடத்துலையுமே நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ்ரூம் கதவு ஓரங்கள்லையுமே இந்த மாதிரி போட்டு விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது என்ன ஆகும்னா ஒரே நைட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து ஈவினிங் டைமில் தான் இது பண்ணேன். மறுநாள் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கரப்பான்பூச்சி செத்து கிடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பல்லியுமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வரது கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க பாருங்கள் நம்மளோட மெயின் பார்த்தீங்கன்னா இந்த குப்பை போடக்கூடிய டஸ்ட்பின் அந்த டஸ்ட்பினை சுற்றியுமே இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்திரம் கழுவக்கூடிய சிங்க் அந்த சிங்க்குக்கு கீழேயுமே போட்டு விட்டுருங்க. மெயின் வந்து சிங்க் வழியாக தான் வெளியே வருமே கரப்பான்பூச்சி. இப்போ ஃப்ரிட்ஜு கடியிலையுமே இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இப்போ பாருங்கள் மறுநாள் வந்து நான் போட்டு மறுநாள் நான் உங்களுக்கு காட்டுறேன். குட்டி குட்டி கரப்பான்பூச்சி நிறைய பார்த்தீங்கன்னா கடந்து இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரப்பான்பூச்சிலாம் வந்து நம்ம சமைக்கும் போது விழுந்தாலும் சரி சம்டைம் பார்த்திங்கன்னா நம்மள அறியாமே அந்த சமைக்கக்கூடிய பொருளை போய் வந்தாலும் நம்மளுக்கு பாய்சன் மாரி ஆயிரும். ஸோ எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு இருங்க. இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் குட்டி குட்டி கரப்பான்பூச்சி எவ்வளோ இருந்துச்சு. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வெளியே வந்து அதிக விலை கொடுத்து எந்த ஒரு பொருளுமே வாங்காமல் வீட்டில் வந்து அழகாக இருக்கக்கூடிய இந்த 2 பொருளை வச்சு நீங்கள் சூப்பராக வந்து விரட்டி எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த ரொம்ப பயனுள்ள டிப்ஸை நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காய்லாம் முழு தேங்காய் வாங்கி வச்சாலும் சரி சம்டைம் வந்து நம்ம உடச்சிட்டாலும் சரி எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா கெட்டு போயிடும். ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். எப்பவுமே வந்து தேங்காய் வாங்கிட்டு வரீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சு பாருங்கள். தேங்காய் வந்து துருவி இந்த மாதிரி பாக்ஸில் ஃப்ரீசருக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா வேணும்னும் போது நம்ம அழகாக எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குன்னு வந்து சமைக்கும் போது அப்பப்போ உடச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்க நீங்கள் நினச்சிங்கனாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.